ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது ஆட்டோடைய மண்ணீரல் எப்படி சமைப்பது. ஆட்டோடைய மண்ணீரலை சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அதிகமாகுது. மனித உடலில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அவங்க சரியாக வேலை செய்ய முடியாது, சீக்கிரம் டயர்டாயிடுவாங்க. மண்ணீரலை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், அனிமியாவிலிருந்து விடுதலை பெறலாம். இதை சாப்பிடும்போது இதில் இருக்கிற விட்டமின் சி, இதில் உள்ள அயனை சீக்கிரம் நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கு உதவி செய்யுது. நீரலுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மெடிசன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் பேஷண்ட்டு, ஹெச்ஐவி பேஷண்ட்டு இதை சாப்பிடும்போது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு இது மருந்தாக பயன்படுது. எனவே இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். பெண்கள் பிரசவத்தின் போது அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. இந்த இரத்தத்தை ஈடுகட்டு விதமாக பிரசவத்திற்கு பிறகு வாரம் ஒரு முறை இவங்க மண்ணீரலை சமைச்சு சாப்பிடும்போது ரத்தம் உடம்புல விருத்தி ஆகும். வாங்க இப்போது மண்ணீரலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண்ணீரலில் மேலே ஒரு மெல்லிய தோல் இருக்கும். அந்த மெல்லிய தோல் சமைக்கும்போது கடினமாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதை மெதுவாக உரித்து எடுத்துடணும். உரிக்கும்போது ஓட்டை வரக்கூடாது. ஓட்டை வந்தால் உள்ளே இருக்க ரத்தம்லாம் வெளியில் வந்துடும். மிக கவனமாக செய்யணும். ஒரு பக்கம் உரிச்சாச்சு, இந்த பக்கமும் உரிச்சிடலாம். அப்படி இதில் உரிக்க முடியாதவங்க நம்ம அருவாமனையில் கூட வச்சு மெதுவாக அதை உரிக்கலாம். தோலை உரிச்சிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒண்டர் பாலின் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்கள் கவனத்திற்கு வரும். இதெல்லாம் நல்லா பொரியட்டும், வாசனை வரணும். அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 மண்ணீரல் எடுத்துருக்கோம், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும். நல்லா வதங்கணும். நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக வதக்கி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். அதனால் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும். சிம்மில் வச்சு செய்யணும். வதங்கிடுச்சு, எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போது மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகப்பொடி 2 டீஸ்பூன், சீரகப்பொடி 2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவியாக வேணுன்றதால குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்களை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வைத்த மண்ணீரல் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் 3 விசில் வரைக்கும் வேக வைக்கணும்.
நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணலாம். இது இட்லி கூட, தோசை கூட, சாதத்து கூட எல்லா காம்பினேஷனுக்கும் ஏற்றது. நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி மண்ணீரலை சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இன்னும் ஒண்டர் பாலின் சேனலில் ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி பண்ணுறது, ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறது, கபசுர குடிநீர் எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பருகு முறை என்ன, ஆர்சனிக் ஆல்பம் சாப்பிடும் முறை மற்றும் அளவு, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்று விளக்கமாக சொல்லப்பட்ட வீடியோக்கள் ஒண்டர் பாலின் சேனலில் இருக்குது. பாருங்கள், பயனடைங்க. ஒண்டர் பாலின் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனுக்கு மேலே ஆல்ன்ற ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும்.